போன சாப்டரோட முடிவுல நம்ம ஹீரோ வந்துட்டு லூயை டிஃபீட் பண்ணிருப்பான். அடுத்துதான் அந்த ஸ்டேஜுக்கு வாங் என்டர் ஆயிருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த வாங் வந்துட்டு என்னை அட்டாக் பண்ண வர அது என்னுடைய ஒரே கையால தடுத்துட்டு கொஞ்சம் கூட தாமதிக்காம என்னுடைய ஃபிஸ்ட் பஞ்ச அவனை நோக்கி லான்ச் பண்ண அடுத்த நிமிஷமே அவன் நாக் அவுட். அதுக்கப்புறம் வந்த எல்லா பாய்ஸையுமே நான் ஈஸியா டிஃபீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய சிஸ்டமை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ்க்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஒரே ஆப்பனண்ட்டை நான் மல்டிபிள் டைம்ஸ் டிஃபீட் பண்ணாலும் அதோடைய கவுண்ட் என்னமோ ஒண்ணுதான். ஸோ இப்பத்துல இருந்து நான் டிஃப்ரெண்டான பர்சனை அட்டாக் பண்ணணும். ஆனா அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு. என்னுடைய கிளாஸ்ல இருந்த எல்லா பசங்களையும் நான் டிஃபீட் பண்ணிட்டேன். அதுக்கான அர்த்தம் மீதி இருக்கிறது எல்லாருமே கேர்ள்ஸ் தான். அவங்க என் கூட சண்டை போடுறதுக்கு ஸ்டேஜ் ஏறுவாங்களா அப்படின்னு நான் யோசிக்கிற நேரத்துல அங்க இருந்த ஒரு பொண்ணு என் கூட சண்டை போட வில்லிங்கா உள்ள வந்தா. ஆனா என்னுடைய மோட்டிவ் எல்லாமே அவங்கள ஹர்ட் பண்ணாம இந்த மேட்ச்ல அவங்கள டிஃபீட் பண்ணணும். ஒரு கட்டத்துல அங்க இருந்த எல்லா கேர்ள்ஸையுமே நான் டிஃபீட் பண்ணிட்டேன். இருந்தாலுமே என்னுடைய டாஸ்க கம்ப்ளீட் பண்றதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருந்துச்சு. இத பார்த்து டிசப்பாயிண்ட் ஆன அந்த நிமிஷத்துல என்னுடைய டீச்சர் ஹான் வந்துட்டு சடனா ஒரு குட் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணாரு. இங்க இருந்து எல்லாருமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க. இங்க இருக்க எலிட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரெடியா இருங்க. இன்னும் ஒரு மாசத்துல நம்மளுடைய கிளாஸ் வந்துட்டு செகண்ட் இயர்ல இருக்க சீனியர்ஸ் கூட சேலஞ்ச் பண்ண போறோம். சோ நம்மளுடைய கோல் இங்க என்னன்னா அவங்க எல்லாரையுமே நம்ம டிஃபீட் பண்ணணும். இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட்ல இருந்தேன். ஃபைட் பண்றதுக்கு எந்த ஒரு மேட்சும் இல்லைன்னு. அப்புறம் எப்படி என்னுடைய ப்ராக்ரஸ் என்னால இம்ப்ரூவ் பண்ண முடியும்? ஆனா இப்போ நான் ரொம்பவே கொடுத்து வச்சவன். ஏன்னா எனக்கான அதிர்ஷ்டம் என் வீடு தேடி வருது. உடனே கிளாஸும் டிஸ்மிஸ் ஆயிட லூ வந்துட்டு நம்ம ஹீரோவை கிராஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னுடைய ரைவலா அடுத்த 3 வருஷத்துக்கு நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல பின்னாடி வந்த வாங்கும் இந்த வாட்டி நீ என்ன டிஃபீட் பண்ணிருக்கலாம். ஆனா இதுதான் ஃபியூச்சர்லயும் நடக்கும்னு எதிர்பார்க்காதா அப்படின்னு சொல்ல இது எதுவுமே நான் காதுல கூட வாங்கிக்கல. என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே நான் வின் பண்ண அந்த பிரைஸ் அமௌண்ட் மேலதான் இருந்துச்சு. நான் கால்குலேட் பண்ண வரைக்கும் $3000 மேலேயே நான் earn பண்ணிட்டேன். அப்படியே அங்கிருந்து நான் கிளம்ப இதை பார்த்த அந்த 2 பேரும் எங்களை நாக் பண்ணது மட்டும் இல்லாம இப்போ இக்னோர் பண்ணிட்டு போறேன். நீ ரொம்ப அரகண்டா நடந்துக்கிற அப்படின்னு சொல்ல அதையுமே நான் கண்டுக்காம இந்த மணியை வச்சு நான் பி ஸ்டுடியோ மீட்டை வாங்க போறேன். அது நல்லா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். என்னோட வீட்டுல நான் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது என்னதான் இன்னைக்கு நான் மணி ஏர்ன் பண்ணியிருந்தாலும் அந்த கோடெக்ஸ் உடைய மீட்டை அன்லாக் பண்றதுக்கு இது பத்தாது. சோ இன்னும் அதிகமா ஏர்ன் பண்றதுக்கு வெப் நாவல் ஆத்தரா இதை நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். அப்படியே ஒரு ஸ்டோரியும் டிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். என்கிட்ட அந்த ரூட் ஆஃப் சிஸ்டம் இருந்ததுனால அந்த நாவலை எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போனேன். அடுத்த நாள் காலையில என்னுடைய மொபைலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அது அந்த வெப் நாவலுக்கான கான்ட்ராக்ட் இன்விடேஷன். ஒரு வழியா லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நியூஸ பார்த்தேன். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சிட்டியோட அவுட் சைட்ல பி ஸ்டுடியோ மீட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்த ஒரு மியூட்டன்ட் ராட் வந்து அட்டாக் பண்ணிருக்கு. அதோடைய ஹைட் வந்துட்டு 5 மீட்டர் லாங்ல இருந்திருக்கு. அதை தடுக்க வந்த சைபாக பாதியா கடிச்சிருக்கு. வேற வழி இல்லாம அந்த சைபாக் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க அந்த எனர்ஜி கோர் மூலியமா செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் மோட ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. இதன் மூலியமா அந்த மியூட்டன்ட் ராட்டோட சேர்ந்து அந்த சைபாக்கும் டெஸ்ட்ராய் ஆயிட்டாங்க. இந்த நியூஸ் கிடைச்சேன்னும் இந்த மாதிரி ஜெயிண்ட் மியூட்டன்ட் ராட் சாங்காய் சிட்டில எங்கதான் ஒளிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப பெருசா இருந்திருக்கு. அப்புறம் எப்படி இவ்வளவு நாள் டிஸ்கவர் பண்ணாம இருந்திருப்பாங்க அப்படின்னு அங்க ஸ்கூலுக்கு போக இன்னைக்குதான் ஹான் எங்க கிட்ட சொன்ன அந்த ஸ்பேரிங் செஷன், அதுவும் செகண்ட் இயர் கூட. உடனே ஹான் வந்துட்டு அந்த மேட்சுக்கான ஸ்ட்ராட்டஜியா எங்க எலைட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாரு. இப்ப இங்க நடக்க போறது 1-on-1 மேட்ச். அங்க இருக்க டாப் பிளேயர்ஸ் எல்லாருமே நம்மள கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக் தான். ஆனா ஓவராலா பார்த்தா அவங்க ஸ்ட்ராங். சோ அவங்களுடைய டாக்டிக்ஸ் என்னவா இருக்கும்னா நம்பர்ஸ்ல நம்ம கம்மி. அதனால அவங்க டிஃபென்சிவ் தான் ஆடுவாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி இந்த மேட்சை டிரா பண்ணதான் பார்ப்பாங்க. சோ நமக்கு இருக்க ஒரே ஒரு சான்ஸ் ஸ்டேஜுக்கு போன உடனே உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த மேட்சை சீக்கிரமா முடிக்கணும். இதே நேரத்துல மேட்சும் ஸ்டார்ட் ஆக ஃபர்ஸ்ட் பர்சனா நான் தான் களத்துல இறங்கினேன். ஏன்னா அந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட அச்சீவ் பண்றதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஆப்போனண்ட்டை நான் டிஃபீட் பண்ணணும். உடனே எனக்கு ஆப்போனண்ட்ல இருந்த பொண்ணு டீச்சர் ஹான் எனக்கு எதிர்க்க இருக்கிறது ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட். ஆனா நான் வந்துட்டு என்னுடைய கிளாஸ்லயே வீக்கான பர்சன். நான் எப்படி இவன் கூட சண்டை போட முடியும்னு கேட்க உடனே டீச்சர் ஃபெங் வந்துட்டு மிஸ்டர் ஹான் ஸ்பேரிங்கை பொறுத்த வரைக்கும் வீக்கான ஸ்டூடெண்ட்டை தான் ஃபர்ஸ்ட் அனுப்பணும். எதுக்காக கிளாஸ் உடைய ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்டூடெண்ட் அனுப்புறீங்க? இது ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆனது அப்படிங்கிறப்போ உடனே ஹானும் வேற வழி இல்லாம சென்
கீழ வா, வீக்கான கிளாஸ்மேட் ஃபர்ஸ்ட் போட்டோம் அப்படிங்கிறப்போ இதை கேட்டு நானும் ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்கினேன். உடனே ஹார்ன் வந்துட்டு யூடாங் நீ ஃபர்ஸ்ட் போன்னு சொல்ல, பதிலுக்கு அவளும் டீச்சர் நான் இன்னும் ரெடியே ஆகல அப்படிங்கிறப்போ அந்த இடத்துக்கு வந்து ஷானும் டீச்சர் ஹார்ன் பிசிக்கல் டெஸ்ட்ல நம்ம கிளாஸ்லயே நான் தான் ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்ட், நான் ஃபர்ஸ்ட் போட்டுமான்னு கேட்க பதிலுக்கு அவரும் சரின்னு சொல்ல நானும் ஸ்டேஜுக்குள்ள போனேன். அந்த சீனியரை எதிர்த்து நிக்கிறதுக்கு நம்ம ஷானுக்கு கொஞ்சம் நர்வஸா தான் இருந்துச்சு. இதே நேரத்துல ஸ்டேஜுக்கு வெளியில சூவும் யூவும் அவளுக்கு என்கரேஜ் பண்ணா இதுக்கப்புறம் தான் அவ இன்னுமே நர்வஸ் ஆக ஆரம்பிக்கிறா. மேட்ச் ஸ்டார்ட் ஆன அடுத்த நிமிஷமே அந்த சீனியர் வந்துட்டு நம்ம ஷானை அட்டாக் பண்ண அவளுக்கு நல்லாவே தெரியும் இந்த சீனியர் கூட மோதி ஜெயிக்க முடியாதுன்னு. சோ அவளால எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணி அந்த சீனியருடைய ஸ்டாமினாவை ரெடியூஸ் பண்ணணும். அப்படியே 3 நிமிஷம் போக அந்த சீனியர் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டா இப்படியே நான் கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டு இருந்தானா என்னுடைய ஸ்டாமினா சீக்கிரம் ட்ரெயின் ஆயிடும், இதை நான் சீக்கிரம் முடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஷான் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு ஃபிஸ்ட் பஞ்ச் கொடுத்து ஸ்டேஜை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டா. பதிலுக்கு அவளும் அங்கிருந்து எழுந்து ஓடி வந்துட்டா. இதை பார்த்த ஹானும் குயின் நீ நல்ல வேலை பண்ண, ஆப்போனன்ட் உன்னோட ஸ்ட்ராங்கா இருந்ததுனால நீ டிஃபென்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண, இது ரொம்பவே ஸ்மார்ட்டானதே அப்படின்னு சொல்ல உடனே நான் வந்துட்டு நீ நல்லாவே பண்ண, நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், ஒரு வருஷமா ட்ரெயின் பண்ண உன்னுடைய சீனியரை நீ 3 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணி மேனேஜ் பண்ணிருக்க. இதே நேரத்துல அந்த யூடாங் வந்துட்டு இதுதான் சரியான சந்தர்ப்பம், அவ ஸ்டாமினா இல்லாம ட்ரெயின் அவுட் ஆயிருப்பா, இதை பயன்படுத்தி உன்னால அவளை டிஃபீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வேகமா அவ கிட்ட போயிட்டு அவளுடைய காலை பயன்படுத்தி ஒரு சுழட்ட அவளுடைய சீனியர் வந்துட்டு அதை டாச் பண்ணது மட்டும் இல்லாம அவளுடைய ஃபேஸ்லயே ஒரு பஞ்ச் வைக்க அவ கீழே விழுந்த உடனே ரொம்ப தெனாவிட்டா அவ மேல கால் போட்டு உட்கார்ந்துக்கிறான். அடுத்த நிமிஷமே அந்த யூடாங்கும் கிவ் அப் பண்ணிட. எப்பவுமே ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணும்போது உன்னுடைய டிஃபென்ஸ்லயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் இருக்கணும், அவ்வளவு ஈஸியா என்ன டிஃபீட் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஒருவேளை உன் அளவுக்கு நான் டேலண்ட் இல்லாம இருக்கலாம், ஆனா என்கிட்ட ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, போயிட்டு நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு என் கூட சண்டை போட அடுத்த வருஷம் வா, மேபி உனக்கு லக் இருந்தா உனக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே அந்த ஸ்டேஜுக்கு சூ வர நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ சீனியர், உன்னை கிரஷ் பண்ணி இந்த இடத்த விட்டு உன்னை அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம சூ வந்துட்டு ஒரே பஞ்ச்ல அந்த சீனியரை நாக் அவுட் பண்ணிடுறான். இதை பார்த்து ஷானும் அமேசிங் சொல்ல உடனே சென்னை அந்த இடத்துக்கு வந்துட்டு நீயும் அமேசிங் தான், ஒருவேளை அந்த சீனியருடைய ஸ்டாமினாவை நீ ட்ரெயின் பண்ணனா இந்த மேட்ச் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருக்காது. அப்படியே 2 மணி நேரம் போக அந்த ஃபெங் வந்துட்டு ஹானை பார்த்து உன்னுடைய கிளாஸ்ல இன்னும் 4 பேர் தான் பெண்டிங் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல நாங்க தான் வின் பண்ண போறோம், வெற்றி ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிறப்போ பதிலுக்கு ஹானும் அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துடாதீங்க, என்னுடைய கிளாஸ்ல ஏஸ் பிளேயரே இவங்கதான், இப்பதான் மேட்சே சூடு பிடிக்க போகுது. உடனே யூவை பார்த்து நீ போன்னு சொல்ல அவனும் ஸ்டேஜுக்குள்ள மாசம் என்ட்ரி கொடுக்குறான். ரொம்ப நேரமா என்னுடைய கை துடிச்சிட்டு இருக்க, என்னுடைய பஞ்சை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கீங்களா சீனியர்னு கேட்க பதிலுக்கு அந்த சீனியரும் ஏய் பொடி பையில என்கிட்ட இந்த மாதிரி கிரிஞ்சா பேசுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த சீனியருடைய ஃபேஸ்ல ஒரு கிக்க வச்சு ஸ்டேஜை விட்டு தூக்கி எறிஞ்சிடறான். உடனே யூ வந்துட்டு சீரியஸாவா, இதுதான் உன்னுடைய லெவலா, நீ எல்லாம் ஒரு குப்பைக்கு சமம்னு சொல்ல அந்த இடத்துக்கு வந்தா இன்னொரு சீனியரும் ஏய் குட்டி பையா ரொம்ப அரகண்டா பேசுற மாதிரி ஃபீல் ஆகல, உண்மையான ஸ்ட்ரென்த்துடைய பவரை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண வர உடனே யூ வந்துட்டு அவனுடைய அட்டாக்கை டாச் பண்ணது மட்டும் இல்லாம அவனுடைய ஃபேஸ்க்கு ஒரு கிக்க கொடுத்து ஸ்டேஜை விட்டு தூக்கி அடிச்சிடறான். இதை பார்த்த ஷானும் சூவும் அவனுக்கு என்கரேஜ் பண்ணா வியூ வந்துட்டு கண்டினியூஸா ஒரு சீனியரையும் நாக் அவுட் பண்ண ஆரம்பிச்சான். ஒரு கட்டத்துல அங்க வந்த சீனியருடைய ஃபேஸ்ல ஃபிஸ்ட் பஞ்ச் கொடுத்து ஸ்டேஜை விட்டு தூக்கி எறிய அடுத்து யாரு சீக்கிரம் வாங்க, என்னால இன்னும் 10 பேரை கூட டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல ஆக்சுவலா அந்த இடத்துல அவன் 5 பேரை டிஃபீட் பண்ணிருக்கான். அவனை பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா தெரியும் அவன் ஸ்டாமினா ஃபுல்லா போயிடுச்சு. 6ஆவதா வந்த ஆப்போனன்ட் ஒரே பஞ்ச்ல நம்ம யூவை டிஃபீட் பண்ணிட்டாரு. இந்த சுச்சுவேஷன்ல கரெக்டா நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல இன்னும் 3 பேர் இருந்தாங்க, ஆனா செகண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் இன்னும் 13 பேர் இருக்காங்க. அப்பதான் ஹார்ன் வந்துட்டு வாங்க கூப்பிட்டாரு. உண்மையா சொல்லணும்னா வாங் நல்லாவே சண்டை போட்டான். 1 by 1 மொத்தம் 10 பேரை டிஃபீட் பண்ணான். அதுக்கப்புறம் ஸ்டாமினா ட்ரெயின் ஆனதுனால 11th பர்சன் கிட்ட டிஃபீட் ஆயிட்டான். அடுத்ததா ஸ்டேஜ்ல இறங்கினது லீ வெறும் 10 நிமிஷத்துலயே 2 ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ணிட்டான். உடனே ஹார்ன் வந்துட்டு ஃபெங்க பார்த்தேன், உங்க டீம்ல இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், நீங்க இப்பவே டிஃபீட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மேட்சை இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறப்போ இதை கேட்ட அந்த ஃபெங்கும் என்னது டிஃபீட்டை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கணுமா, வாங் இது உன்னுடைய டைம் அப்படிங்கிறப்போ செம்ம ஹைட் அண்ட் வெயிட்ல இந்த ஜோம்பி கேம்ல பாஸ் மான்ஸ்டர் ஒருத்தன் வருவான்ல அவன மாதிரி ஒருத்தன் வரான். இதை பார்த்த லூவும் ஜஸ்ட் ஒரு ஃபேட்டான கை அவ்வளவுதானா, இவனுடைய கதையை இங்கேயே முடிக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் ஒரு பஞ்ச் வைக்க அந்த ஆப்போனண்ட்டுக்கு ஒண்ணுமே ஆகல. எனக்கு எதுக்கு ரப்பரை பஞ்ச் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே
திரும்பவும் கண்டினியூவா அட்டாக் பண்ண ஒரு கட்டத்துல இல்ல இதுக்கு மேல என்னால முடியாது, என்னுடைய பஞ்சால அவன் ஒரு இன்ச் கூட மூவ் ஆகல. அப்படிங்கிறப்போ உடனே அந்த வாங்கும் நீ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டனா, இது என்னுடைய டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கழுத்தை பிடிச்சி நிறுக்க இவனுடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்க என்னால மூச்சு விட முடியலன்னு சொல்றப்பவே லூ அப்படியே ஸ்டேஜுக்கு வெளியில தூக்கி எறிஞ்சிடறான். இதை பார்த்த ஹானும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான ஸ்டூடெண்ட் உன்னோட கிளாஸ்ல இல்லையே அப்படிங்கிறப்போ பதிலுக்கு ஃபெங்கும் சொல்லவே மறந்துட்டேன், அவன் இந்த செமஸ்டருக்கு தான் என்னுடைய கிளாஸ்க்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா நீங்க எப்படியும் தோக்கதான் போறீங்க. நம்மளுடைய பெட்டு ஞாபகம் இருக்குல்ல, தோத்தவங்க ஜெயிச்சவங்களுடைய மொத்த டீமுக்கும் ட்ரீட் வைக்கணும். இதை கிட்ட ஹானும் அழுதுகிட்டே அவங்க கிட்ட வாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரம் கார்டு இருக்கு, என்னதான் சென் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இந்த மான்ஸ்டர் அவனால டிஃபீட் பண்ண முடியாது. உடனே சென் கிட்ட போயிட்டு இது உன்னுடைய டர்ன், முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய பெஸ்ட கூட, இதன் மூலியமா நீ நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியும், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதை பத்தி எல்லாம் நினைக்காதன்னு சொல்ல பதிலுக்கு நானும் கவலைப்படாதீங்க டீச்சர், இதுல கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்குள்ள போக என்ன பார்த்து அந்த வாங்கும் அப்ப நீதான் அந்த ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த டாப் ஸ்டூடெண்டா, இது பாரு ஜூனியர், நான் ஒன்னும் வீக்கா இருக்கவங்கள புள்ளி பண்ற ஸ்டூடெண்ட் கிடையாது. உடனே அங்க இருந்த கிளாஸ் கேர்ள்ஸும் டே தடிமாடு சென் உன்னை பீட் பண்ண போறான் அப்படிங்கிறப்போ இதை கேட்ட அந்த தடியனும் டே ஜூனியர் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நான் இப்படியே அசையாம நிக்கிறேன், என்னை நோக்கி நீ 10 அட்டாக்க லான்ச் பண்ணலாம், அதுக்கப்புறம் உன்னுடைய ஃபேன் கேர்ள்ஸ் என்னை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது நான் வீக்கான பர்சனை அட்டாக் பண்ணிட்டேன்னு. பதிலுக்கு நானும் சரின்னு சொல்ல உடனே அவன் வந்துட்டு உன்னுடைய ஃபுல் ஃபோர்ஸ்ல நான் அட்டாக் பண்ணன்னு சொல்ல நான் ஒரு பஞ்ச் வச்சதுலயே அவன் ஸ்டேஜை தாண்டி போய் விழுந்துட்டான். இதை பார்த்து எல்லாருமே ஹாப்பி, முக்கியமா என்னுடைய டீச்சர் ஹான். உடனே அந்த வாங்கும் கீழே இருந்து எழுந்துட்டு என்ன நடந்துச்சுங்க, சயின்டிபிக்கா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறப்போ இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பார்க்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.